எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது மக்களே, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய பெரும்புள்ளிகள் பெருந்தலைகள் சேர போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருந்தேன். திரு செங்கோட்டையன் ஐயா சேர்ந்ததுக்கப்புறமா, தாவைக்கால இணைந்ததுக்கப்புறமா, இன்றைக்கி மிக சிறந்த பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் ஐயா இணைஞ்சிருக்காங்க. இவர்களோட மட்டும் நிற்க போகிறதில்ல, இன்னும் அடுத்தடுத்து நிறைய அதிமுகவிலிருந்து நல்ல அமைச்சர்களாக இருக்கட்டும், நல்ல எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், அதே மாதிரி திமுகவிலையும் நல்ல அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிச்சயமாக நல்ல மனிதர்கள் நல்லவங்களோட சேருவாங்க. அந்த மாதிரி தளபதி விஜய் அவர்களோட நல்ல மனிதர்கள் சேருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எல்லாருமே பார்க்கத்தான் போகிறோம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் மிக பலம் வாய்ந்த கட்சியாக உருவெடுத்து மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் கடுமையான போட்டி நிலவுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. விஜய் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு தான் இருக்கார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் போட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இதுதான் உண்மைங்க. அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய மேனேஜ்மெண்ட்லேயோ அவர்களுடைய கருத்து முரண்பாடு பட்டு நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க. அது அவருடைய கட்சி, அவர் பார்த்துக்க போகிறாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அவங்க கையில் ஆட்சி போகாமல், ஆட்சியும் அதிகாரமும் அவங்க கையில் போகாமல், புதுசாக மக்கள் நினச்ச மாதிரி, மக்களுக்கான தலைவர் வரணும் அப்படின்னு நினச்ச மாதிரி மிக நல்ல மனிதராகிய விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த நாட்களிலிருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம அடித்து சொல்லலாம். நிச்சயமாக ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நிகழ்த்துவாங்க அப்படிங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த நல்ல மனிதர் தமிழ்நாட்டை ஆளட்டும். இவங்க இருக்கிறவங்க எல்லாமே கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து முடிச்சிட்டாங்க. இனி இருக்க போகிறது என்னமோ மக்களுடைய உயிர் தான். மக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவ்வளோ வரி பணங்கள் கட்டினால் கூட இவங்க மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு செயல்படுத்த மாட்டாங்க. அதனால் 2026 விஜய் அவர்களை தமிழக மக்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க.